மனிதனை மதிப்பது என்பது ஜாதியாக உடைக்கப்படுகிறது, மதமாக உடைக்கப்படுகிறது, மொழிக்கூறாக உடைக்கப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி மனிதநேயம் என்பது இன்றைக்கு உலகத்தில் தேவையான ஒன்று. எனவே பெரியார் காலத்திற்கும் தேவையாக இன்றைக்கு போற்றப்படுகிறார். அதை ஒட்டித்தான் இன்றைக்கு சமூக நீதி நாளாக இந்த அரசு அவருக்கு விழா எடுத்திருக்கிறது. அதை சமூக நீதி நாளாக எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். சுப்பராயன் காலத்தில் நீதி கட்சியில் குழப்பம் வந்தபோது நீங்கள் ஏன் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். பதவிக்கு வருவது என்னுடைய நோக்கமல்ல என்று புறந்தள்ளியவர். ஆனால் சிறைக்கு நான் போகிறேன் என்று கூப்பிட்ட போது நான் சிறைக்கு வருகிறேன். காந்தி பிரம்மன் படைத்ததை சமூக அமைப்பை மாற்றக்கூடாது என்று சொன்னார். அதை பெரியார் காந்தியோட சண்டை போட்டு வந்தார். வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தவர், சுதந்திரத்துக்காக பாடுபடுறோம்னு சொல்றீங்க, ஆனால் பிரம்மன் படைத்த சமூக அமைப்பை கட்டமைப்பை யாருக்கும் உரிமை இல்லைங்கிறீங்க. அப்போ நீங்கள் யாருக்கான ஆள்? நீங்கள் இடஒதுக்கீடு ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா? எனக்கு பதில் தேவை, ரெண்டில் ஒன்றுதான் என்று சொன்னார். காந்தி தடுமாறினார். கடவுள் நம்பிக்கை உள்ளவன் போறதுக்கு எது தடையா இருக்கு? உன்னுடைய இந்து மத கோட்பாடுகள் தான் தடையா இருக்கு. உன்னுடைய சூத்திரங்கிற இழிவு தான் தடையா இருக்கு. பஞ்சமன்கிற இழிவு தான் தடையா இருக்கு. அப்ப அதை உடைக்கிறதுக்கு நான் போராடுறேன். அப்ப அதுக்கு மூல காரணமாக இருக்கிற கடவுள் நம்பிக்கையை பேசுகிற பெரியார் வழிபாட்டுக்கு உரிமைக்காகவும் போராடினார் அப்படிங்கிறத சேர்த்து பார்க்கணும். இப்போ பெரியாரிஸ்டுகளுக்கு தான் வழிபாட்டு பத்தி கவலை கிடையாது, கடவுள் பத்தி கவலை கிடையாது, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கோயில்ல நுழையணும்னு எதுக்கு போராடுறாங்கன்னு கேட்கறாங்களே. கடவுள் மறுப்பு என்பது பெரியாருடைய கொள்கை. நான் தெளிவா சொல்றேன். வழிபாட்டு உரிமை என்பது மக்கள் உரிமை. அந்த மக்கள் உரிமைக்காக பெரியார் போராடினார். செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டிற்கு பின்னால் ஜாதி பட்டங்களை 100% யாரும் போட்டுக்கொள்ள மாட்டார்கள். அது ஒரு உளவியலாக, அது ஒரு நோய், அது அவமானம். சமூகத்தில் நம்மளை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்வது, அது சரியாக இருக்காது என்று நினைக்கிற அளவுக்கு அந்த போராட்டத்திற்கு போனார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஜாதிய பட்டங்களை போட்டுக்குங்க, அப்போதான் தமிழ்னு தெரியுமா அப்படின்னு இன்றைக்கு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. கோமாளி கூட்டம் பேசிக்கிட்டு. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ், நான் ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறேன் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் முற்பிறவி பிற்பருவி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல தந்தை பெரியார் அவர்களை எப்படியெல்லாம் அரசு கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறும் நாங்கள் பெரியாரிஸ்டுகள், நாங்கள் பெரியாருடைய ஆட்சி நடத்தணும் அப்படின்னு பேப்பரில் சர்க்கரைன்னு எழுதி டக்குனா இனிக்காதுல்ல. உண்மையிலே சர்க்கரையை கொடுத்தா தான் இனிக்கும். அந்த மாதிரி நீங்கள் உண்மையிலே பெரியாரியவாதிகளாக இருந்தால், இந்த அரசு நடந்தால், நீங்கள் கட்சிக்குள்ளே முதல்ல பெரியாரியவாதிகளை உருவாக்குங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பெரியாரிய சிந்தனையாளர் திருமிகு தீனதயாளன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் என்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது அரசாலையும் பெரியாரிய சிந்தனையாளர்களாலையும். இன்றைய இளைய தலைமுறைக்கு தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு தூரம் பயன்படுகிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பிள் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தையலும் என்றார் பாவேந்தர் பெரியாரை பற்றி. பெரியாருடைய சிந்தனைகள் காலத்தால் அழியாது. சில கவிஞர்கள் பாடுவார்கள், வெள்ளத்தால் அழியாது, மழையால் அழியாது அப்படின்னு. அது மாதிரி பெரியாருடைய சிந்தனை ஓட்டம் என்பது சமூக அறிவியல், அது ஒரு சமூக நீதி, அது ஒரு தொடர்ச்சியான ஒரு ஓட்டத்தை கொண்டது. மனிதனுடைய மானிடவியல் பற்றி ஆய்வு மனப்பான்மை கொண்டது. பகுத்தறிவு பற்றி பேசுவது, மூட நம்பிக்கையை பற்றி பேசுவது, பெண்ணியம் விடுதலை பற்றி பேசுவது, ஜாதிய இழிவு பற்றி, ஜாதிய இழிவுக்கு எதிராக போராடுவது, மத வெறியை மாய்ப்பது, இப்படி மனித சமூகத்திற்கு தேவையான பல்வேறு விடயங்களை தந்தை பெரியார் தன்னுடைய சுய அறிவின் அனுபவ அடிப்படையில் தான் அவர் அதை மேற்கொண்டிருக்கிறார், அந்த தத்துவ போராட்டத்தை. அப்படி ஒரு கருத்தியல் களமாக இருக்கிற தந்தை பெரியார் சொல்லிவிட்டு போன விடயங்கள், நமக்காக கொடுக்கப்பட்ட விடயங்கள், அவர் நடத்திய போராட்டங்கள், இவை இன்றைக்குமே இந்த மானுட சமூகத்திற்கு தேவையான ஒன்று. பெரியாரை ஒரு ஜாதிய வட்டத்தில், ஒரு மத வட்டத்தில், ஒரு மொழி வட்டத்தில் அடைத்துவிட முடியாது. அதையெல்லாம் தாண்டி மானுடவியலுக்கான தேவை, மனித நேயத்தை போற்றுகிற ஒரு மாபெரும் கருத்தியல் வாதிதான் பெரியார். அதனால் அந்த மனித நேயம் என்பது உலகத்திற்கு பொதுவானது, அது எல்லாத்தையும் தாண்டி நிற்கக்கூடியது. சக மனிதனை மதிப்பது. தந்தை பெரியார் சொல்லுகிறார், ஒரு கல்லூரி விழாவில் இருக்கிற போது ஒரு பக்கத்து மாணவன் தன் கால் மேலே காலை போட்டு உட்கார்ந்திருந்தார். அவருடைய மிக உயர்ந்த தலைவர், கல்லூரி முதல்வர் அவரை பார்த்துவிட்டு கால் மேலே கால் போட்டிருக்காரு என்பதே அவர் பெரியாருக்கு அவமதிப்பு விடுமோ என்று அவரை ஜாடை மாடையாக காட்டி பார்த்தார். பெரியார் அதை பார்த்துவிட்டு அந்த கல்லூரி முதல்வரை பார்த்து என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த கல்லூரி முதல்வர் சொன்னார், நீங்கள் ஒரு பெரிய தலைவர், உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற மாணவன் மிகவும் வயதிலே சின்னவன், ஆனால் அவருக்கு உங்களுடைய கால் மேலே கால் போட்டிருப்பது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது.
அது மரியாதை குறைவாக இருக்குமோன்னு அப்போ பெரியார் சொன்னார், அவர் தொடை மேலே அவர் காலை போட்டிருக்கார். அதனால் அவர் என்னுடைய மரியாதை எந்த விதத்திலும் குறையவில்லை. அவருடைய காலை என் மீது போடாத வரையினர். சுயமரியாதையை மனிதனுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார் என்பதற்காக ஒரு சின்ன நிகழ்வு அது. அவர் கால் மேலே அவர் காலை போட்டிருக்காரு. அது சுயமரியாதை. மனிதன் வந்து கம்பீரமாக உட்காந்துருக்கிறது, தோளில் துண்டு போடுறது, காலில் செருப்பு போடுறது. இன்றைய சமூகத்திற்கு அது வேண்டாம்னு வந்து கேளிக்கையாக இருக்கலாம். இன்றைக்கும் வடக்கே அது போன்ற கொடூரமான சம்பவங்கள் நடக்கிறதே. தமிழ்நாட்டில் ஏன் வந்து ஜாதி வந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது? சில பேர் 10ஆம் வகுப்புத்தனமாக கேட்கிறான், பெரியார் ஜாதியை ஒழித்து விட்டாரா என்று. இங்கே வந்து ஜாதியை அதாவது கூர்மை என்பது இல்லாமல் வந்து பெரியார் காலத்தில் அது தடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஜாதியை தண்ணியை ஊற்றி வளர்க்குவதற்கு பல்வேறு அமைப்புகள் களம் காணுகிற போது அதை எதிர்த்து போராடுவதற்கு இன்றைக்கும் இளைஞர்களுக்கு அது தேவைப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் கூட பள்ளிக்கூடங்களில் கயிறு கட்டுகிற பழக்கம் இல்லை. ஒரு ஜாதி அடையாளமாக கயிறு கட்டுகிறார்கள். இன்றைக்கு அது வந்து ரொம்ப அவலமாக வந்து மனிதன் வந்து நான் இந்த ஜாதி இந்த கயிறு கட்டியிருக்கேன், அது மாதிரி ஜாதிய தலைவர்களை முன்னெடுத்து விழாக்களுக்கு போவது போன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் நடக்கிற போது இங்கே பெரியாரையும் தேவைப்படுகிறதே. அதைத்தான் பெரியார் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மிக தெளிவாக சொல்லுகிறார். மனிதனை மதிப்பது தான் வந்து எனக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறார். நம்மளுடைய நாகரிகமும் பண்பாடும் என்பது நாம் அணியும் உடைகளிலோ நம்மளுடைய அடையாளங்களிலோ பழக்க வழக்கங்களிலோ அல்ல. நாகரிகம் என்பதே சமூக மனிதன் மதிப்பது அப்படிங்கிற வந்து ஒரு வரையறை சொல்லுகிறார். இந்த மனிதனை மதிப்பது என்பது ஜாதியாக உடைக்கப்படுகிறது, மதமாக உடைக்கப்படுகிறது, மொழிக்கூறாக உடைக்கப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி மனிதநேயம் என்பது இன்றைக்கு உலகத்தில் தேவையான ஒன்று. எனவே பெரியார் காலத்திற்கும் தேவையாக இன்றைக்கு போற்றப்படுகிறார். அதை ஒட்டித்தான் இன்றைக்கு சமூக நீதி நாளாக இந்த அரசு அவருக்கு விழா எடுத்திருக்கிறது. அதை சமூக நீதி நாளாக எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். தந்தை பெரியார் 1919 18களில் காங்கிரஸ் இயக்கத்திற்கு வந்தார். வரும்போது அவர் சொன்ன கோரிக்கை, எனக்கு இடஒதுக்கீடு தேவை, நான் காந்தியின் கொள்கையை ஆதரிக்கிறேன், ஆனால் அதை விட தாண்டி எனக்கு என்ன தேவை என்றால் இந்த சமூகமும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறது, சமூக பொது உரிமைகள் மறுக்கப்படுகிறது, இதெல்லாம் எனக்கு வேணும்னா நான் காங்கிரஸுக்கு வரேன்னு சொல்லி ஒரு நிபந்தனையோட தான் வந்தார். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க, போகும்போதே பதவிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு தான் போகிறாங்க, நிபந்தனையோடு போகிறாங்க. ஆனால் கடைசி வரை பதவிங்கிற அந்த வாடையே இல்லாமல் வாழ்ந்த மனிதராயிற்று அவர். அப்போ அவருடைய நோக்கம் எதற்காக வாழ்ந்தார் என்று கேட்கிற போது அதைத்தான் அவர் சொல்கிறார். நான் காங்கிரஸ்காரனாக இருந்தபோதும் நான் சமூக நீதி தான் பேசினேன். காங்கிரஸிலிருந்து அந்த சமூக நீதி கிடைக்கவில்லை என்று நான் கோவப்பட்டு 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் வெளியேறியதற்கு பின்னால் நான் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், இந்த சமூகத்தில் ஆரியர்களால் கட்டமைக்கப்பட்ட வர்ணாசிரம கோட்பாட்டிற்கு ஜாதியத்தால் இதிகாச புராணங்களால் ஒடுக்கப்பட்ட மக்களை அதிலிருந்து விடுதலை செய்வதற்குத்தான் என்னுடைய பயணம் என்று தொடர்ச்சியாக அந்த பயணத்தை தொடர்கிற போது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், அதற்கு பின்னால் சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்குகிறார். அதற்கு பின்னால் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற கட்சிக்கு தேடி வந்து தலைவராக்குகிறார்கள் தந்தை பெரியாரை. அவர் 1938 இந்திய எதிர்ப்புக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள். தமிழ் சான்றோர்கள், தனித்தமிழ் இயக்கங்கள்லாம் சேர்ந்து தந்தை பெரியாரை அந்த இயக்கத்திற்கு சர்வாதிகாரியாக நியமித்து நீங்கள்தான் அந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்றால், சமூக செல்வாக்கு உள்ள மனிதர் பெரியார் தான். இந்த போராட்டம் முனைமொழியும் கூட போய் கூடாது, இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஆதிக்க இந்தியை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாருங்கள், தலைமையேற்று தாருங்கள். போராட்டத்துக்கு தான் தலைமையேற்க கூப்பிட்றான், பதவிக்கு தலைமையேற்கவும் கூப்பிட்டார்கள். சுப்பராயன் காலத்தில் நீதி கட்சியில் குழப்பம் வந்தபோது நீங்கள் ஏன் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். பதவிக்கு வருவது என்னுடைய நோக்கமல்ல என்று புறந்தள்ளியவர். ஆனால் சிறைக்கு நான் போகிறேன் என்று கூப்பிட்ட போது நான் சிறைக்கு வருகிறேன், நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை தான். இந்த சம காலகட்டத்தில் நடந்ததை ஒப்பிட்டு பாருங்களேன். 35 36களில் நீதி கட்சி ஆட்சியில் குழப்பம் வருகிறது, பெரியாரை பதவிக்கு கூப்பிடுகிறார்கள், நீங்கள் வாருங்கள், உங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று. அதை நிராகரிக்கிறார். ஆனால் 38 ஆதிக்க இந்தியை கட்டாய இந்தியாக ராஜாஜி கொண்டு வருகிற போது இந்த போராட்டத்துக்கு நீங்கள் தான் தலைமை ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிற போது நான் தலைமை ஏற்கிறேன் என்று சொல்லி பெல்லாரி சிறையில் 1 வருடம் கடும் தவம் புரிந்தவர் பெரியார். ஆதிக்க இந்தியை விரட்டினார். ஆரியத்தின் மூளையாக இருக்கிற மொழி பண்பாட்டு படையெடுப்பு என்று சொல்லுகிறார்களே, இந்த சமூகம் வந்து ஏன் இவ்வளவு பின்னால் போனது அப்படின்னா அவங்க மதிநுட்பமாக ஆரியர்களும் பார்ப்பனர்களும் பண்பாட்டு படையெடுப்பு நடத்தி தான் நம்மளை கடவுள் நம்பிக்கையின் பெயரால் நம்மளை அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு நம்மளையே தள்ளினார்கள். நாமளே
நீங்கள் என்னை தாழ்ந்த ஜாதின்னு சொல்லும்போது நான் ஆமாம், கடவுளின் பெயரால் சொல்லுகிறோம், கடவுளே உன்னை இழிவான ஜாதி என்று சொல்லுகிறார். தில்லைக்கு நந்தனார் வழிபட போனார். அந்த கடவுள் வந்து நந்தனார் உள்ள வான்னு கூப்பிடல, நந்தியே விலகி நில் என்று சொன்னதாகத்தான் கட்டமைத்தார்கள். கதையே அப்படித்தான். அவர் உண்மையிலே வந்து நந்தனாரை வந்து அவருடைய பக்தியை மெச்சுகிற கடவுள் என்ன செய்திருக்கணும், கருவறைக்குள்ள வான்னு கூப்பிட்டுருக்கணும். வான்னு கூப்பிடலை, நந்தியே விலகி நில், நந்தா உள்ளே வராதே என்று சொன்னார். அப்படின்னா எப்படியான அந்த இலக்கியங்கள்லாம் கட்டமைக்குது அப்படின்னா, ஜாதியின் பெயரால் நடத்தப்படுகிற இந்த அநியாயங்களை நாமே ஏற்றுக்கொள்வது, நம்மளை நாமே அது வந்து தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கடவுள் நம்பிக்கையின் பெயரால் கட்டமைக்கப்பட்ட வர்ணாசிரம கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நாம் பயணித்த போதுதான் மதத்தை வெறுத்தேன், ஜாதியை வெறுத்தேன், மூட நம்பிக்கையை வெறுத்தேன், சாஸ்திரத்தை வெறுத்தேன், இந்த 4-5 கட்டமைக்கிற கடவுளை நான் வந்து வெறுக்கிறேன் என்றும் சொன்னார். எது ஆணிவேராக இருக்கிறதோ, எது மூலமாக இருக்கிறதோ அதை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு என்ன இருக்கு, கடவுள் நம்பிக்கை கட்டமைப்பதற்கு கடவுள் நம்பிக்கை என்பது சமூகம் சார்ந்து இருக்கிற ஒன்று. அது உளவியலாக மனிதனுக்கு ஏதோ ஒரு தேவையின் காரணமாகவும் நெருக்கடியின் காரணமாகவும் அது வந்து ஒரு இடத்துல இருக்குது. அது ஒரு தனி விவகாரம். ஆனால் அந்த கடவுள் நம்பிக்கைக்குள் ஆதிக்கம், அந்த கடவுள் நம்பிக்கைக்குள் வேறுபாடு, அந்த கடவுள் நம்பிக்கைக்குள் ஏற்றத்தாழ்வு, அந்த கடவுள் நம்பிக்கையின் பெயரால் சுரண்டல், தலைவிதியின் பெயரால் ஒருத்தன் ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் இந்த சமூகத்தின் தலைவிதி. அதை பிரம்மன் படைத்தார் என்று சொல்லும்போது பெரியார் கேட்டார், பிரம்மன் படைத்தார், தலைவிதி எழுதினார்கள், உன்னுடைய ஒன்று ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துருப்போனான்னு கேட்டார். அப்படி தான் கேட்பார். பிரம்மன் படைத்த ரகசியம் உனக்கு எப்படி தெரியும்? ஆக இந்த மாதிரி வந்து அதை வந்து பிழைப்பு நடத்துகிற ஆரிய கூட்டத்திற்கு அழிவணிந்த மக்களை ஒரு நூற்றாண்டு காலமாக தட்டி எழுப்பிய தந்தை பெரியாருக்கு இன்றைக்கு சமூக நீதி நாள் என்று சொன்னால் அதை நாம் எல்லாம் வழிபட வேண்டும். அது மீண்டும் இங்கே என்னவாக வருகிறது என்று சொன்னால், இந்துத்துவம் என்பது இங்கே வந்து வேரூன்ற முடியாத ஒரு சூழல் வந்து இருந்திருக்கு. காங்கிரஸில் உயர்ஜாதிக்கார பார்ப்பனர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு காங்கிரஸ் வந்து மதச்சார்பற்ற சக்தியாக தன்னை காட்டிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து வந்து விட்டது. காந்தி பிரம்மன் படைத்ததை சமூக அமைப்பை மாற்றக்கூடாது என்று சொன்னார். அதை பெரியார் காந்தியோட சண்டை போட்டு வந்தார். என்னையா நீங்கள் ஆரிய கொள்கைகள் தூக்கி பிடிக்கிறீங்க, சமத்துவம் பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தவர், சுதந்திரத்துக்காக பாடுபடுறோம்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து பிரம்மன் படைத்த சமூக அமைப்பை கட்டமைப்பை யாருக்கும் உரிமை இல்லைங்கிறீங்க. அப்போ நீங்கள் யாருக்கான ஆள்? நீங்கள் இடஒதுக்கீடு ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா? எனக்கு பதில் தேவை, 2இல் 1 தான் என்று சொன்னார். காந்தி தடுமாறினார். எனவே இந்த நாட்டினுடைய தேச விடுதலை கேட்டபோது மனிதனுக்கு மண் விடுதலை கேட்டவர் தந்தை பெரியார். அதை நம்ம மண் விடுதலைக்காக போராடிய போது மனித விடுதலை கேட்டவர் தந்தை பெரியார். வெறும் நாட்டு விடுதலை வாங்கி என்ன பண்ண, அது ஒரு மேடோவர் என்று சொன்னார். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து ஒரு விதமான விடயங்களை விட்டுட்டு போயிருக்கிறார். சுதந்திரம் வந்தபோது எல்லாரும் கொண்டாடினார்கள், பெரியார் கொண்டாடவில்லை. நான் கருப்பு நாள் என்று சொன்னார். அண்ணாவோட இருந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொண்டார். நமக்கு பல எதிரிகள், அதில் ஒரு எதிரி வெளியேறிவிட்டான், அதை நான் அதற்காக தியாகம் செய்தவரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது பெரியார் அதை என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த வெள்ளைக்காரனிடமிருந்து வாங்குகிற சுதந்திரம் என்பது மேடோவர். இதுவரையிலும் வெள்ளைக்காரன் சுரண்டிக்கிட்டு தான் 200 வருஷமா, அதுக்கு முன்னால் பார்ப்பான் தான் சுரண்டிக்கிட்டு தான். இப்போ மீண்டும் அந்த உரிமை மாற்றம் மேடோவர் என்று சொல்வது, அதை வந்து கையளிக்கும் விதமாக சுதந்திரம் இருக்கிறது, எனவே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு அது உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த 75 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு இந்திய அரசியல் எது பேசுபொருளாக இருக்கிறது? தந்தை பெரியார் தான் பேசும் பொருளாக இருக்கிறார். தமிழ்நாட்டு மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் மட்டுமல்ல, இந்திய அளவில். ஏனென்று சொன்னால், அம்பேத்கர் கட்டமைத்த அந்த பஞ்சமர் ஒழிப்பு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான உரிமை, எல்லாத்தையும் தாண்டி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உரிமை, பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்பதையெல்லாம் சேர்த்து கட்டமைத்து மிகவும் சிறுபான்மையாக இருக்கிற இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் போன்ற மக்களுக்கான உரிமைகளும் இதையெல்லாம் சேர்த்து ஒன்றிணைந்த ஒரு கூட்டுருவாக்கமாக பெரியார் உருவாக்கினாலே தான் இன்றைக்கு பெரியார் இந்திய அளவிலே பேசப்படுகிறார் என்று சொன்னால், இதுதான் தத்துவ போராட்டம். இன்றைக்கு சனாதனத்துக்கு எதிரியாக யாரை பேசுகிறார்கள்? பெரியாரைத்தான் பேசுகிறார்கள். இன்றைக்கு பெரியாரை இடஒதுக்கி நீட்சியாக யாரை பார்க்கிறார்கள்? பெரியாரைத்தான் பார்க்கிறார்கள். அதற்காக வந்து இடஒதுக்கீட்டினுடைய வரலாற்றின் தொடர்ச்சியாக பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் பெரியாரை தூக்கி பிடிக்கிறார்கள். இது யாருக்கான வெற்றி? அப்போ அந்த இடத்துல பெரியார் தேவைப்படுகிறார் என்பது தான் இன்றைக்கு உள்ள உண்மை. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பெண்ணிய விடுதலை பேசுகிறவராகவும் பெரியார் இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் பெரியார் தான் இருப்பார். அதுதான் பெரியாருக்குள்ளேயே ஒரு பெரிய வெற்றி. அதை சமூக நீதி நாளாக இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். நீங்கள் வந்து தந்தை பெரியார் அவர்களுடைய சிலைக்கு மாலை போடுறீங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தந்தை பெரியாரோடைய சிலைக்கு போய் மாலை போடுறது, வழிபடுறதுலாம் அது எப்படி பார்க்குறது?
அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்களே. நாம் பார்த்து அறிந்திராத வெறும் கற்பனையான கடவுளுக்கு நாம் சிலை வைக்கிறோம். பார்த்து அறிந்து விமர்சனம் இருக்குது. பெரியார் மேலே விமர்சனம். அவர் பெரியார் என்ன சொல்கிறாரு? என் மீது விமர்சனம் வையுங்கள், என்னை திட்டுங்க, அப்போ தான் நான் மக்கள்கிட்ட போய் சேருவேன். என்னை என்னுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும்னு யாரின் மேலேயும் திணிக்கலை. என்னுடைய கருத்து சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறு என்றால் என்னுடைய கருத்தை தள்ளிவிடுங்கள். உன்னுடைய சுய அறிவுக்கு பட்டதை செய் அப்படிங்கிறார். நீ ஆய்வு பண்ணு, என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளும் நான் சொல்லலை, என்னுடைய கருத்து தவறு என்று சொன்னால் தள்ளிவிடுங்கிறார். அப்போ ஒரு நிகழ்காலத்தில் வாழ்ந்து நம்மளோடு இருந்து போராடிய ஒரு தலைவரை கொண்டாடுவதில் என்ன தவறு? நாம் பார்க்காத, நாம் பழகாத, நாம் அறிந்திராத வெறும் கற்பனை வடிவமான கடவுள் சிலைகளை தூக்கி கொண்டு திருவதை விட நமக்காக உழைத்த பெரியாரை நாம் ஒரு கொள்கை வழித்தோன்றலாக அடையாளம் காணுவதில் எந்த தவறும் இல்லை. பெரியார் இருந்த வரைக்கும் இப்போ கடவுளை திட்டி கொண்டு இருந்தார். இப்போ பெரியாரிஸ்டுகள் எல்லாருமே கடவுளை திட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ கடவுளை எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருப்பீங்களா? இல்லை, அதான் புரிந்து கொள்ளல் எப்படின்னா, அப்படித்தான் இந்து மத வர்ணாசிரமவாதிகள் இந்துத்துவவாதிகள் எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா அப்படி தான் கட்டமைக்கிறாங்க. அதாவது பெரியார் நீங்கள் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டால் பெரியாருடைய வாழ்க்கை நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒன்று பிணைந்து விடும். இப்போ நீங்கள் 1930 அவர் காங்கிரஸ்லேருந்து வெளியே இருக்க பின்னால் இடஒதுக்கீடு கேட்டு அது ஒரு சர்ச்சையாகி அம்பேத்கருக்கும் 32இல் காந்தியாருக்கும் ஏற்பட்ட புனை ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னால் இரட்டை வாக்குரிமை போன்ற விவாதங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அரசியல் சட்டத்தில் 18% இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டும் என்ற போது அதுக்கு வலிமையாக குரல் கொடுத்த தந்தை பெரியார் வடக்கே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். பல கோடி மக்களுடைய உயிர் தான் பெரியது, காந்தியினுடைய உயிர் பெரிதல்ல. ஏன்னா காந்தியை ஒரு உண்ணாவிரதம் மிரட்டிகிட்டு இருந்தார். இந்து மதம் பிரிக்கப்படாத ஒன்று, அதை பிரிச்சிடாதீங்க அப்படின்னா. அதுக்கு அம்பேத்கர் பெரியார் தான் சொன்னார், அது பிரிஞ்சு தாங்க இருக்குது, அது உடஞ்சி தான் இருக்குது, ஒன்றா இல்லை. இங்கே அடுக்குமுறை ஜாதிய கட்டமைப்பில் பல்வேறு வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் ஒடுக்குமுறைகளும் இருக்குது. அதனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கி வேணும்னு சொல்லி இப்படிலாம் போராடின தந்தை பெரியாருடைய போராட்டத்தை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட பெரியாருக்கு இங்கே என்ன சிக்கல் வருது சொல்லுங்கள் நீங்களே. இந்த காலகட்டத்தில் கடவுளை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. இப்போது ராமனை திட்டுறாங்க, கிருஷ்ணனை திட்டுறாங்க. இந்த மாதிரியான கடவுளை திட்டுறதுனால எங்கள் மனம் புண்படுது அப்படின்னு பெரியாரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாம் பேசுகிறாங்களே, அதுதான் கேட்குறேன். அதை தான் சொல்ல வந்தேன். அதாவது கடவுள் மறுப்பு என்பது பெரியாருடைய கொள்கை. என்ன அதே பெரியார் நீ ஆலய வழிபாட்டுக்கு போகணும் 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் போடுகிறார். அதுக்கு பின்னால் தான் மதுரையில் 32ல் வைத்தியநாதையர், கக்கன் போன்றவர்கள்லாம் ஆலய வழிபாட்டுக்கு போனாங்க. பெரியார் இந்த சமூக சீரழிவுக்கு அனைத்துக்கும் காரணம் என்னென்னா கடவுள் நம்பிக்கை என்ற அந்த ஒற்றை புள்ளி, அது ஆணிவேர். அந்த மையத்தில் தான் எல்லாமே உருவாகுது. ஜாதி உருவாகுது, மதம் உருவாகுது, கற்பனையான புராணங்கள் உருவாகுது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு கிரியா உக்கியாக ஒரு ஆணிவேராக இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை தகர்க்காமல், அதாவது மரத்தினுடைய கிளையை வெட்டி பயனில்லை, அந்த கிளையை தாங்கி பிடிக்கிற ஆணிவேராக இருக்கிற அந்த ஆணிவேரை பிடுங்கினா தான் மற்ற கிளைகளை ஒடிக்க முடியும். கிளையை வெட்டி பயன் இல்லைங்கிற மாதிரி இந்த கடவுள் நம்பிக்கைங்கிற ஒற்றை புள்ளியிலேன்னா இங்கே எல்லாமே துவங்குது. பெண்ணிய ஒடுக்குமுறை வரை, ஜாதி இழிவு வரை, மத நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கையில் எல்லாமே எதை கட்டமைக்குதுன்னா சமூகத்தில் ஏற்றத்தாழ்வை கட்டமைக்குது. அதுக்கு காரணமாக இருக்கிற கடவுள் நம்பிக்கை நம்ம உடைக்காமல் இந்த சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற கடவுள் மறுப்பு கொள்கையை பெரியார் அறிவித்தாலும் கூட அவர் சும்மா இருக்கலையே. நான் எனக்கு ஆலயத்தில் வழிபடணும், நீ சூத்திரம் உள்ளே வராத, தீட்டுப்பட்டுறோம். அதுதான் பெரியாரோட கேட்டார். நானே வர்றேன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கடவுள் நேரடியாக என்ன சொல்லட்டும், இவங்கெல்லாம் வந்தால் தீட்டுப்பட்டுரும்னு, நான் வேணால் வெளியில் நின்றுக்கிறேன்னார். பதில் இல்லையே. அப்போ என்னென்னா கடவுள் மறுப்பு என்பது திராவிட இயக்கத்தினுடைய பெரியாருடைய கொள்கை. ஆனால் வழிபாட்டு உரிமை என்பது மக்களுடைய உரிமை. இந்த மக்களுடைய உரிமைக்காக தந்தை பெரியார் போராடினார். அதுதான் அவருடைய 90 வயதிலுமே அவர் என்ன சொன்னார், நான் கருவறைக்கான போராட்டத்துக்கு போகிறேன்னார். இப்போ கலைஞர் அரசு 1970களில் இருக்குது. என்னுடைய ஆயுட்காலத்தில் கருவறை வரையிலும் போகிறதான் என்னுடைய கடைசி போராட்டமாக இருக்கணும். 90 வயதில் நான் அந்த போராட்டத்தை அறிவித்தார். இப்போ கலைஞர் போய் பார்த்து, நீங்கள் இந்த மாதிரி அறிவிச்சிருக்கீங்க, உங்களை நாங்கள் எப்படி நான் இதுக்கு நீங்கள் அப்போட பெரியார் சொன்னார், இது எப்பவும் வழக்கமாக நடக்கிற ஒன்று தான், அரசை எடுத்து நாங்கள் போராடுறோம், நீங்கள் சட்டத்தின் கடமை செய்யுங்க அப்படின்னாரு. இல்லைங்கய்யா நாங்கள் சட்டம் செய்கிறோம்னு சொல்லி அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராலும் என்று ஒரு சட்டத்தை போட்டாங்க. அப்போ
கடவுள் நம்பிக்கை உள்ளவன் போகிறதுக்கு எது தடையாக இருக்குது? உன்னுடைய இந்து மத கோட்பாடுகள் தான் தடையாக இருக்குது. உன்னுடைய சூத்திரங்கிற இழிவு தான் தடையாக இருக்குது. பஞ்சமன்கிற இழிவு தான் தடையாக இருக்குது. அப்போ அதை உடைக்கிறதுக்கு நான் போராடுறேன்னார். நீ வந்து ஜாமியை தூக்கி பிடிக்கிற நீ அதுக்காக நீ போராடி இருக்கணும்ல. அப்போ அதுக்கு மூல காரணமாக இருக்கிற கடவுள் நம்பிக்கையை பேசுகிற பெரியார் வழிபாட்டுக்கு உரிமைக்காகவும் போராடினார் அப்படிங்கிறத சேர்த்து பார்க்கணும். இப்போ நீங்க வழிபாட்டை பத்தி பேசுறீங்க. இப்போ பெரியாரிஸ்டுகளுக்கு தான் வழிபாட்டை பத்தி கவலை கிடையாது, கடவுள் பத்தி கவலை கிடையாது, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கோயில்ல நுழையணும்னு எதுக்கு போராடுறாங்கன்னு கேட்கறாங்களே. இது மக்களுடைய உரிமை, மக்களுடைய உரிமைக்காக போராடி தானே ஆகணும். அப்படி தானே பார்க்கணும். நீங்கள் இது எப்படின்னா இப்படி சுற்றி சுற்றி தான் வருவாங்க. ஜாதியே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஏன் வந்து சர்டிஃபிகேட்டில் ஜாதி போடுறாங்க அப்படின்னு. ஜாதிங்கிற ஒன்று இருக்குது. ஜாதியை வந்து டெஸ்ட்டில் வச்சு இப்படி வந்து பிளாக் போர்டில் வந்து கரும்பலைகளை வச்சு ஜாதி ஒழிகன்னு அடிச்சுட்டு அழிஞ்சிடாது. அதையும் பெரியார் சொல்கிறார். பல நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருந்த ஊறி போன ஜாதியை ஏதோ ஒரு சில வருடங்களில் நான் வந்து ஒழிச்சிருவேன் நான் சொல்லலை. அப்படி ஒழிச்சிடவும் முடியாது. ஜாதி ஒழிப்பினுடைய தொடக்கமாக நாங்கள் இருக்கோம். இதை சமூகத்தில் வந்து பின்னால் வருகிற சந்ததிகள் தலைமுறை என்று எடுத்து கொண்டு போகணும்னு தான் சொன்னாரே ஒழிய தன்னை வந்து பெரிய ஜாதி ஒழிப்பு மாவீரன் பெரியார் எந்த இடத்துலையும் தம்பட்டம் அடிச்சுக்கலை. அதுதான் வந்து உண்மை. அதோடு இன்னும் தெளிவாக சொல்கிறாரு. உயர்ந்த மலையின் மீது ஒரு குன்றத்தின் மீது ஏறி தலையிலே நடக்கிறது எப்படி வந்து ஒரு கடினமான காரியமோ அது போன்ற மிகவும் கடினமான காரியம் தான் இது அப்படின்னு சொன்னார். இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு உயர்ந்த மலையின் மீது ஏறவே முடியாது. ஏறி அந்த மலையில் தலையில் நடக்க முடியுமா? அப்படி தலையில் நடக்குவதற்கான காரியம் தான் ஜாதி ஒழிப்புன்னு சொல்கிறாரு. அது மாதிரி தான். அதனால் வந்து ஜாதி ஒழிப்புங்கிறது கடவுள் ஒழிப்புங்கிறதெல்லாம் வந்து மக்களுக்கு தேவையான ஒன்று தான். மூட நம்பிக்கையின் மூலபலம் வந்து கடவுள் நம்பிக்கை தான். அந்த இடத்துல தான் அது வந்து புறப்படுது. அதனால் அதை வந்து சிதைச்சு தான் ஆகணும். ஆனால் நான் சொன்னேன்ல, இப்போ ஜாதி ஒழிப்புன்னு பேசுகிறேன். ஆனால் வந்து இடஒதுக்கீட்டுக்காக ஜாதியை வந்து நம்ம அடையாளப்படுத்த வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த சமூகம் வந்து ஜாதி சார்ந்த சமூகம் இப்போ தான் இருந்துகிட்டு இருக்குது. இதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை இதில் உள்ள வேறுபாடுகளை களைவதற்கான ஒரு கூட்டு முயற்சி தான். எல்லோரும் சேர்ந்து தான் வந்து பண்ணணுமே ஒழிய நான் வெறும் ஜாதியை ஒழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டேன்னா அது ஒன்றும் ஒழியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆணவப்படுகொலை நடக்குது, கயிறு கட்டிட்டு போகிறாங்க, ஜாதி அமைப்புகள் இன்றைக்கி வெகுவாக வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல பெரியாரிசம் தேவைப்படுகிறதே. இதை வந்து அவங்க வந்து சுற்றி சுற்றி அப்படி தான் வருவாங்க. கடவுள் மறுப்பு என்பது பெரியாருடைய கொள்கை. என்னன்னு தெளிவாக சொல்கிறேன். வழிபாட்டு உரிமை என்பது மக்கள் உரிமை. அந்த மக்கள் உரிமைக்காக பெரியார் போராடினார். அதை வந்து அது ஆத்திகர் தான் போராடணுங்கிறது இல்லை. இதில் வந்து ஆத்திகர் பிரச்சனை இல்லை. இது மக்களுக்கான வழிபாட்டு உரிமை. அந்த வழிபாட்டு உரிமையில் இந்துத்துவ ஏகாதிபத்தியம் இருக்குது, ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அடக்குமுறை இருக்குது, ஒடுக்குமுறை இருக்குது. அதை எதிர்த்து போராடி இவனை வந்து ஆலயத்துக்குள்ளே கூட்டி போகணுங்கிறது பெரியார் தான் போனார். பெரியார் போனதுக்கு பின்னால் தான் 32களில் வந்து வைத்தியநாத ஐயர் போன்றவர்கள்லாம் போனாங்க. செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டிலே அப்படிப்பட்ட தீர்மானங்கள்லாம் வடித்திருக்காரு. அதனால் வந்து இந்துத்துவவாதிகள் ஏகாதி ஆரிய பார்ப்பனியத்தை தூக்கி பண்ணி கொடுத்துருப்பவர்கள் எப்படியாவது பெரியாரை காலி பண்ணணும். பெரியாருங்கிற திராவிடங்கிற ஒரு கோட்பாடு இருந்தால் இங்கே வந்து இந்துத்துவம் வளராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பெரியாரை வந்து அவர் பேசின பெண்ணிய விடுதலை பேச மாட்டாங்க, அவர் பேசின ஜாதி ஒழிப்பை பற்றி பேச மாட்டாங்க, அவர் சொன்ன மூட நம்பிக்கை ஒழிப்பை பற்றி பேச மாட்டாங்க, அவர் இன்னும் சமூக தொண்டுகளை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, தீவிர கடவுள் மறுப்பாளர், இந்து மதங்களை கேவலப்படுத்தினார். கேவலமான இலக்கியங்கள் தானே உன்ட்ட இருக்குது. நான் கேட்குறேன், நல்ல இலக்கியம் வச்சுருக்கீங்களா? வடவர் இலக்கியங்கள் என்ன? ஆரிய அதான் சொல்கிறேன், பண்பாட்டு படையெடுப்பு நீங்கள் நடத்தினீர்கள். கேவலமான இலக்கியங்களை கொண்டாந்து எங்கள்கிட்ட விட்டுது. எங்களுக்கு திருக்குறள் இருக்குது, ரங்கராமாயணம் எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். மகாபாரதம் தேவையில்லை, எங்கள்கிட்ட தொல்காப்பியம் இருக்குது, சிற்றிலக்கியங்கள் இருக்குது. அதையும் கூட பெரியார் விமர்சனம் பண்ணார். நீங்கள் அங்கேயும் பார்க்கணும். ஒரு வடவர் இலக்கியங்களை மட்டும் பெரியார் விமர்சனம் பண்ணலை. தமிழ் இலக்கியங்கள் இருக்கிற மூடத்தனத்தையும் பெண்ணிய விடுதலைக்கு எதிர்ப்பான இருக்கிற பெண்ணடிமைத்தனத்தையும் பெரியார் விமர்சனம் பண்ண தவறலையே. வெறும் வந்து நான் வந்து ஆரிய கோட்பாடுகள் கொண்ட வந்து ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் பேசிக்கிட்டு இருக்கல. தமிழ் இலக்கியங்கள் இருக்கிற மூடத்தனத்தையும் பேசினார். நலாயினி ஏன் எப்படி பேசினார்? எங்கே மூடத்தனம் இருந்தாலும் அது மூடத்தனம் தானே, அப்படி தானே நம்ம பேச முடியும். அதுக்காக தமிழ் இலக்கியங்களில் வந்து நான் வந்து கண்ணகி வந்து ஒரு கோவலனோடு வந்து ஒழுங்காக இருந்திருந்தாங்க, அவங்க ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாட்டின்படி தானே தமிழர் பண்பாடு. எப்படி மாதவியை அனுமதித்தாள் கண்ணகி, அந்த மூடத்தனத்தை அவர் கண்டிக்கிறாரு. நீ அனுமதித்தனால தானே ஒரு மாதவி உருவானால். அப்போ இது போன்ற மூடத்தனங்களை, இது போன்ற அடிமைத்தனங்களை தமிழ் இலக்கியம் செய்தாலும் சரி, வடவர் இலக்கியம் செய்தாலும் சரி, அதை கண்டிக்க அவர் தவறுவதில்லை. அதே மாதிரி தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன திருக்குறளையும் தூக்கி தான் பிடிச்சாரு. அதே மாதிரி தெய்வத்தால் ஆகாதனினும்
மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிற சில குறள்லாம் இருக்குது. அதை அவர் கேள்வி கேட்டார். இது கேள்வி கேட்கிறது தவறு அப்படின்னா அது பகுத்தறிவுக்கே முரணானது. நான் எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்பேன்னு சொன்னவர் தான் பெரியார். அதனால் அவருக்கு என்ன வந்துச்சு? தாக்குதலும் அவர் விமர்சனம் அவருக்கு இழிவும் தான் சேர்ந்ததே ஒழிய அதாவது பதவி வந்துச்சா? உங்களை மாதிரி எம்எல்ஏ எம்பிக்கு போகணும்னு நினச்சாரா? இல்லை முதலமைச்சர் ஆகணும்னு அதுக்காக நின்னாரா? இல்லையே. ஒரு கருத்தியல் சார்ந்த போராட்டத்தை தன்னுடைய 94 வயது வரை நடத்தினார். அதில் வெற்றி கண்டார். இன்றைக்கும் அது தேவைப்படுகிறது இந்திய அளவில். ஏனென்றால் சனாதனம் என்பது இங்கே விட மோசமாக வழக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் யாரும் ஜாதி கட்சி நடத்துகிறவங்க கூட தன்னை பின்னால் சேர்வ பிள்ளைமாறு நான் வன்னியர்னு போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் வடக்க பட்டேல், சர்மா, ராவ் அப்படி மற்ற மாநிலங்களை போட்டுக்கிறான், ரெட்டின்னு போட்டுக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் போட்டுக்க மாட்டான். ஏன்? ஜாதி பட்டத்தை போடுவதே ஒரு இழிவான செயல், அவமானம். ஒரு பெருமைக்குரிய ஜாதின்னு நான் பட்டம் போடுறேன். அப்போ பெருமைக்குரிய ஜாதின்னா ஆண்ட ஜாதி, ஆண்ட பெருமைக்குரிய ஜாதின்னா ஒடுக்கப்பட்ட ஜாதி யார்? அதுக்கு எதிர்ப்பாக ஒரு எதிர்வினை இருக்கும்ல. அப்போ அந்த ஜாதிக்காரன் வருத்தப்படுவானா இல்லையா? அப்போ அந்த ஏற்றத்தாழ்வு அது உருவாக்குதா இல்லையா? கற்பிக்குதா இல்லையா? அப்போ இந்த குடி தேசிய கோமாளிகள்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள். சாதி தேசியம் தான் தமிழ் தேசியம் சொல்லி பேசுகிற குடி தேசியம் என்ற அடிப்படையில் ஜாதியை கட்டமைப்பது தான், அதாவது இந்துத்துவமாக இருந்து வர்ணாசிரமத்தை கட்டமைப்பை விட தமிழ் தேசியம் என்ற பெயரில் போலி தமிழ் தேசியவாதிகள் கட்டமைக்கிற அந்த ஜாதி கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இது ரொம்ப கொடூரமானது. அதைத்தான் பெரியார் அதை நீர்த்து போக்க செய்தார். ஜாதி அந்த காலத்திலலாம் அம்பளம் போட்டுக்குவான், சேர்வன் போட்டுக்குவான், பிள்ளைமாறுன்னு போட்டுக்குவாங்க. ஆனால் ஒரு நூற்றாண்டு காலமாக நீங்கள் 1950 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டிற்கு பின்னால் ஜாதி பட்டங்களை 100க்கு 90% யாரும் போட்டுக்கொள்ள மாட்டார்கள். அது ஒரு உளவியலாக அது ஒரு நோய், அது அவமானம். சமூகத்தில் நம்மளை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்வது அதை அவர் சரியாக இருக்காது என்று நினைக்கிற அளவுக்கு அந்த போராட்டத்தை எடுத்து போனார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஜாதிய பட்டங்களை போட்டுங்க, அப்போ தான் தமிழ்னு தெரியுமா அப்படின்னு இன்றைக்கு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு, கோமாளி கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வெற்றி யாருக்கானது? இப்போ வடக்க சொன்னோம் இல்லையா, சிங்குன்னு போட்டுக்குவான், பட்டேல்னு போட்டுக்குவான், சர்மான்னு போட்டுக்குவான். அங்கே ஜாதி பட்டம் போடாமே இருக்க மாட்டான். ஜாதி பட்டம் போட்டால் தான் அவனுக்கு உயர்ந்த ஜாதி மனப்பான்மைங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அங்கே ஒரு சுரண்டல் அந்த அரசியல் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஜாதிய அரசியல் நடத்துகிறவன் கூட தன்னுடைய ஜாதி பட்டத்தை போட்டுக்க மாட்டான். இதுதான் பெரியாருடைய வெற்றி. இந்த இடத்தில் பெரியார் தேவைப்படுகிறார். இன்றைக்கு அதை முளைமணிங்கி போன ஜாதியத்தை கூர்மை தீட்டி இளைஞர்களை தவறான வழி நடத்துவதற்கும் ஜாதி அமைப்புகளில் கொண்டு போவதற்கும் இன்றைக்கு வலுவான இயக்கங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேலை செய்யுது. ஆனாலும் இந்த இடத்தில் பெரியார் தான் எதிர்வினை ஆற்றுகிறார். அவருடைய கருத்தியல் களம் தான் அவங்களுக்கு எதிராக இருக்குது. அதனால் பெரியாரை மற்றதை சொல்லி உடைக்க முடியாது. ஏன்னா பெண்ணிய விடுதலை பற்றி பேசியிருக்கார், பாலிய விவாகம் பற்றி பேசினார், பொருந்தா திருமணம் பற்றி பேசினார், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும்னு பேசினார், ஆசிரியர்களாக பெண்களே நியமிக்கப்படணும், அதுதான் சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொன்னவர் பெரியார். அதே மாதிரி பிள்ளை பெற்றுக்கவங்களும் வெறும் இந்திரமாகவே இருக்காங்க அப்படின்னு பேசினார். அதே மாதிரி விதவைகள் மறுமணம் பேசினார். இதெல்லாம் சட்ட வடிவங்களாக கொண்டிருக்கிற போது பெரியாரிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். இப்போ பெண்ணியத்திற்கே நீங்கள் அதிகமான உரிமை பேசுகிறீர்களே, இவ்வளோ உரிமை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இன்னும் என்னென்ன வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு பெரியார் ரொம்ப அழகாக சொன்னார், நான் ரொம்ப அதிகம் கேட்கல, ஆணுக்கு என்னென்ன உரிமை வேணுமோ அதை பெண்ணு கொடுத்துரு, அவ்வளோதான், நான் ரொம்ப அதிகம் கேட்கல. ஒரே வரியில் சொன்னார். ஆணுக்கு நான் 33% இடஒதுக்கீடு அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. 50க்கு 50 ஒரு சமூகத்தில் ஆணுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அத்தனை உரிமையும் பெண்ணுக்கு வேணும்னு சொன்னவர். அப்போ இந்த பெண்ணிய உரிமையை பற்றி யாராவது இந்துத்துவவாதிகள் வயதிறப்பானா? ஏன்னா அவெல்லாம் உடன்கடையே ஏறுறதை ஆதரிக்கிறவன் ஒரு பிற்போக்குத்தனமான காட்டுமிராண்டித்தனமான கொள்கையை வச்சுருக்கான். அவன் எப்படி பெண்ணிய உரிமையை பற்றி பேசுவான்? ஜாதியும் இருந்தால் என்ன நடக்கும்? ஏற்றத்தாழ்வு இருக்கும், சுரண்டல் இருக்கும், ஆணவ படுகொலை இருக்கும், நமக்குள்ளே நீயா நானா பெரியவனாங்கிற ஒரு மோதல் போக்கு இருக்கும், சுரண்டல் இருக்கும். ஆனால் இதற்கு எதிர்ப்பாக பெரியாரை எப்படி நீங்கள் பேசுவாங்க? அதனால தான் அவன் ஜாதிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அவன் பேச முடியாமல் தமிழ் தேசியங்கிற அடிப்படையில் இன்றைக்கி ஒரு குழு பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பெரியாரை எப்படி நீங்கள் காலி பண்ண முடியும்? முடியாது. ஜாதி ஒழிப்பு பற்றியோ சமூக உரிமை பற்றியோ பெண்ணிய விடுதலை பற்றியோ பெரியார் எல்லா இடத்துலையும் நிற்கிறார். அப்போ அவர் எப்படி காலி பண்ணுறது? கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க, இருந்தால் கடவுளை திட்டினாருங்க. அப்போ எளிய மக்கள் என்ன பண்ணுவான்? அப்பா கடவுளை திட்டுறாரு, அப்போ பெரியார் நமக்கு அப்படிங்கிற இடத்துல தான் நிற்பானே ஒழிய, பெரியாரை ஆழமாக வாசிக்கிற போது பெரியார் சொன்ன கொள்கைகள் இன்றைக்கும் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து விட்டால் ரொம்ப எளிதாக போயிடும். அப்போ பெரியாரை எப்படி உடைக்கிறது? கடவுள் மறுப்பாளர், அதுதான் ஒன்று தான் நீ சொல்ல முடியும்.
அதை தாண்டி வந்து பாருங்கள், சமூகத்திற்கு அவர் எடுத்துகிட்டு போன போராட்டத்தை பாருங்கள், அவர் சொன்ன கருத்தியலை வந்து விமர்சனம் பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் பெரியாரை வந்து காலி பண்ண முடியல. அதனால் வந்து என்ன பண்ணுறான், கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு சொல்லி அவர் காலி பண்ணணும். இது அவருடைய ஆரிய சூழ்ச்சி. இந்த ஆரிய சூழ்ச்சியை புரிந்து கொள்ளணும். முன்னாடி தந்தை பெரியார் அவர்கள் வந்து மேடைகள்லாம் ஏறி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு அரசு பள்ளிகளில் போய் யாரோ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸு, நான் வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிறேன் அப்படின்ற பேரில் நிறைய பேர் வந்து முற்பிறவி பிற்பருவி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து தந்தை பெரியார் அவர்களை எப்படியெல்லாம் அரசு கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் என்பது பல தளங்களில் வேலை செய்யுது. என்ஜிஓவாக உள்ளே வர்றான், தொண்டு நிறுவனமாக வர்றான், கல்விக்குழுவில் வர்றான். இதை திட்டமிட்டு வந்து செய்கிறாங்க. இது அரசு வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்ற, ஆர்எஸ்எஸ்ஸை உள்வாங்கிய, ஆர்எஸ்எஸ் கொள்கையை பிரச்சாரமாக செய்யக்கூடிய ஆட்களை வந்து அவங்க முதல்ல வந்து அவங்க அது தெரிந்து அந்த அரசு அவங்கள உயர் பதவியில் போடக்கூடாது. இந்த கல்விக்குழுவில் வந்து மிகப்பெரிய ஊடுருவல் இருக்குதுன்னு இன்றைக்கி ஒரு செய்தி வருது. இதே அரசு தான் கண்காணிக்கணும். கண்காணித்து அதற்கான இடங்களை வந்து அவங்க பண்ணணும். இந்த விதிமுறைகள் இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடங்களில் வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறார் அப்படின்னா, அந்த தலைமை ஆசிரியர் மட்டும் முடிவு பண்ணுறது கிடையாது. அந்த தலைமை ஆசிரியர் அந்த மேலே இருக்கிற டிஇஓ, சிஇஓன்னு அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அனுப்பி பெர்மிஷன் கேட்டு தான் வந்து அனுமதி கேட்டு தான் வந்து அவங்களெல்லாம் பேச அனுமதிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த உயர்ந்த அதிகாரிகள் வந்து ஆர்எஸ்எஸ் மனப்பான்மை கொண்டவராக இருக்கலாம். இதுக்கு எல்லாமே இந்த விதிமுறைகளில் கடுமையாக்கப்படணும். ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா அவர் அறிவியல் சம்மந்தமாக பேசணும். அவர் என்னவா பேசுகிறாரு, என்ன தலைப்பில் பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே போய் வர்றது தான். ஆனாலும் கூட அந்த விதிகள் கடுமையாக்கப்பட்டு அப்படி மீறி அவங்க வந்து செஞ்சாங்கன்னா பணியிலிருந்து நீக்கணும். இல்லைன்னா வேறு மாதிரியான வந்து ஒரு வழக்குகள் தொடுத்து அவங்களை தண்டனைக்குள்ளாக்கணும். மாணவர்களை தவறான வழியில் பயன்படுத்துவாங்க. இப்படிலாம் வந்து கடுமையான ஒரு போக்கு இருந்தால் தான் நீங்கள் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கட்டுப்படுவாங்க. இல்லைன்னா மிதமான போக்கு என்பதே இதில் வந்து இருந்தோம்னா அது வந்து நம்மளே சமரசம் பண்ணிக்கிற மாதிரி தான் அவங்க எளிதாக உள்ளே வருவதற்கான வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதுவரை வந்து அதான் சொல்கிறோமே, தமிழ்நாட்டில் உள்ளே வர முடியல. பக்கத்து மாநிலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ளே வர முடியல. ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கல. தனித்து நின்று நீ வாக்கு வங்கியை உயர்த்த முடியல. அப்போ என்ன செய்கிறான், அந்த பல கட்சிகளை உடைக்கிறான். அந்த கட்சியை உடைச்சி அதில் ஜாதியவாதிகளை தலைவர்களை முன்னிறுத்தி ஓட்டு வங்கிக்காக அது சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்கிறது. அந்த அடிப்படையில் அந்த கட்டுமானத்தை வந்து உருவாக்குறாங்க. ஜாதிய கட்டுமானத்தின் மூலமாக வந்து இந்துத்துவத்தை நிலைநிறுத்துவது, பகுதி தலைவர்களை ஆள் பிடிப்பது, ஒரு கட்சியை உடைத்து அந்த கட்சியை வந்து காவியாக்குறது. கழகமே வந்து காவியாகிட்டு இருக்க, அதிமுகவே ஒரு கூறா அன்றைக்கி வந்து அப்படி வந்து போய்கிட்டு இருக்குன்னு வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆக இந்த சூட்சுமத்தை உடைப்பதற்கு நீங்கள் பெரியாரியம் தான் தேவைப்படுது. பெரியாரியத்தை தூக்கி பிடிப்பதற்கு இன்றைக்கி பல்வேறு இயக்கங்கள் இடதுசாரிகள் வந்து பேசுகிறாங்க, காங்கிரஸ்காரங்க பேசுகிறாங்க. காங்கிரஸ்காரங்க ஒரு காலத்தில் உயர்ஜாதிக்கான கட்சின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் பெரியார். காங்கிரஸை காஞ்சிபுரம் மாநாட்டில் எடுத்துகிட்டு வந்தார் 1925களில். ஆனால் இன்றைக்கு மாறி வந்த காலகட்டத்தில் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து பன்முகத்தன்மை பேசுது, மதச்சார்பற்ற தன்மையில் இயங்குது. பெரியாருக்குள்ளே எடுப்பது அவங்களும் கொண்டாடுறாங்க. அப்போ அதே மாதிரி இடதுசாரிகள் கொண்டாடுறாங்க. அப்போ இந்த இயக்கங்கள்லாம் இன்னும் கூர்மையாக வந்து செயல்படணும். மாணவர்கள்ட்ட பேசணும். மாணவர்களை வந்து ரொம்ப எளிதாக வந்து ஜாதியில் கடவுள் நம்பிக்கையில் வந்து திசை திருப்ப முடியும். அதுக்கான வந்து இடங்கள்லாம் இருக்குது. அதையும் வந்து அந்த வேலையும் நடக்குது. அந்த வேலையை தடுக்கணும்னா இந்த இயக்கங்கள் வலுப்பெறணும். முதல்ல அது திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது அல்லது இடதுசாரி இயக்கங்களோ ஏதோ ஒன்றாக இருந்தாலும் அது கீழே வந்து அடித்தளம் வந்து கட்டுமானம் வந்து கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது. ஏனென்றால் கருத்தியல் அரசியல் என்பது இப்போ வந்து மேலோட்டமாக தான் இருக்குது. இது ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். அப்படி மேலோட்டமாக இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் உடைக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணணும்னா கட்சியில் அடிமட்டத்தில் இருக்கிறவனுக்கு வந்து கருத்தியல் ஒரு புரிதல் வேணும். அப்போ பயிற்சி முகாம்கள் நடத்தணும். அவங்களுக்கு அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது தான் இதை எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா அது கொஞ்சம் சிரமம்தான். அந்த பழியையும் நம்ம தான் வந்து சுமக்கணும். நம்ம வெறும் நாங்கள் பெரியாரிஸ்டுகள், நாங்கள் பெரியார் வழி ஆட்சி நடத்தணும் அப்படின்னு வந்து பேப்பரில் வந்து சர்க்கரைன்னு எழுதி நக்குனா இனிக்காதுல்ல. உண்மையிலே சர்க்கரையை கொடுத்தா தான் இனிக்கும். அந்த மாதிரி நீங்கள் உண்மையிலே வந்து பெரியாரியவாதிகளாக இருந்தால், இந்த அரசு நடந்தால், நீங்கள் கட்சிக்குள்ளே முதல்ல வந்து பெரியாரியவாதிகளை உருவாக்குங்க, கருத்தியல்வாதிகளை உருவாக்குங்க, அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அப்படி கொண்டு போய் சேர்க்கிற பக்கத்தில் பயிற்சி முகாம் நடத்தணும், அவங்களுக்கு வந்து உள்ள விவாதங்கள் நடத்தணும், அது பற்றிய புரிதலை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளும் போது அது அடுத்த கட்டத்துக்கு போய் சேரும். நாங்கள் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுவோம், ஒரு சமூக நீதி நாள்
ஒரு வருஷத்தில் கொண்டாடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எதிரி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்க எல்லா கடத்துலையும் வந்து இதை வந்து உடைக்கணும் தீவிர வேலை செய்கிறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியலையே. சில கட்சிகள்லாம் பலவீனமாக இருக்கு. மிக வந்து வலிமையான மக்கள் இயக்கமாக இருந்த அதிமுக இன்றைக்கி ரெண்டாக பிளவுபட்டு அதுக்குள்ளே வந்து சில பேர் வந்து வர்ணாசிரம கொள்கையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜாதியம் பேசுகிறாங்க. அது வந்து இப்போ வேறு மாதிரி ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்கு. அப்போ இதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் வந்து வலிமையான இடதுசாரி தீவிர பெரியாரிய சிந்தனையாளர்கள் தான் களம் காணணும். அரசு வந்து பல்வேறு முயற்சிகளும் எடுக்கணும். ரெண்டும் இருக்குது. கட்சியும் கொள்கை பேசணும், அந்த கொள்கையை வந்து நீர்த்து போகாமல் இன்றைய தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அரசும் வந்து விதிமுறைகளை இது மாதிரி வந்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து கடுமையாக்கணும். இது ரெண்டையும் செய்யும்போது கொஞ்சம் மட்டுப்படும். ஆனால் எப்படி சார் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி எல்லாருமே இருக்கீங்களே சார்? சாமி கும்பிட்றீங்க, அதே சமயம் பெரியாரையும் கொண்டாடுறீங்க, எப்படி சார்? அரசியல் இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாக்கு வங்கி அரசியலில் வந்து அண்ணா வந்து தெளிவான ஒரு சிந்தனை கொண்டவர் தான், பெரியார்கிட்ட வளர்ந்தவர் தான். தன்னை மாணவன், பெரியாருடைய பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டவர். தமிழர் வரலாற்றை உலகளவில் சரியாக எழுதலை. நம்ம சீனர்களும் ரோமானியர்களும் கிரேக்கர்களும் சுமேரியர்களும் தங்களுடைய வரலாற்றை தெளிவாக எழுதினார்கள். ஆனால் தமிழர் நம் வரலாற்றை எழுதிகளை பார்ப்பனியத்தால் சிதைக்கப்பட்டோம், பார்ப்பனியத்தால் ஒதுக்கப்பட்டோம், அப்படி திரிந்து போன வரலாற்றை தந்தை பெரியாரே மீட்டு கொடுத்தார். எனவே பெரியார் தான் தமிழர்கள் வரலாறுன்னு சொன்னவர் அண்ணா. ஆனால் அண்ணா அரசியல் இயக்கத்தை துவங்கியதற்கு பின்னால் கடவுள் மறுப்பு என்பதை வைக்கவில்லை. தன்னளவில் தலைவர்கள் அளவில் நாத்தியவாதிகளாக இருந்தார்கள். அந்த அளவுலாம் இருக்க முடிஞ்ச ஒழிய ஓட்டு வங்கி அரசியலாக போகிற போது நம்ம வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு அதை கடந்து போனார். ஏனென்றால் நீங்கள் எளிய மக்கள்கிட்ட வந்து கடவுள் நம்பிக்கையை வந்து நம்ம வந்து ஒரு கருத்தியல் இயக்கமாக ஆக்க முடியாது. அரசியல் பிரச்சனை தான் நம்ம மையமாக்க முடியும். இருந்தாலும் கூட பெரியாருக்கென்று ஒரு இடத்தை வைத்திருந்தார். இது பெரியாருக்கு அரசியல் காணிக்கைலாம் சொன்னார். முரண்பாடாக தான் ரொம்ப காலமாக இருந்தாங்க. ஆனாலும் கூட பெரியாருக்குன்னு ஒரு இடம், பெரியார் தான் என்னுடைய தலைவர், பெரியார் தான் அது ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் பெரிய ஒரு சகாப்தம்னு சொல்லி அண்ணா முடித்தார். ஆக வந்து பெரியார் நடத்துவது வந்து என்னென்னா சமுதாய சீர்திருத்த இயக்கம். அதை நீங்கள் முதல்ல அதை தான் புரியணும். அரசியல் இயக்கங்கள் அப்படிப்பட்ட நாத்திக கொள்கையை முன்னெடுத்து சொல்ல முடியாது. பெரியாருடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை வடிவம் கொடுப்பதற்கு தான் அரசு. இந்த இடத்துல வந்து எளிய மக்கள் வந்து திருவிழாவுக்கு போகிறான், ஊரில் தேர் பழுதாகி போச்சு, கோயில் இடிஞ்சு போச்சு, கும்பாபிஷேகம் நடத்தணும்னா மக்கள் வந்து நாத்திக அரசாக இருக்க முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. பெரியாருடைய கருத்துக்களை ஒரு பக்கம் சொன்னாலும் கூட கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்காமல் இருக்க முடியாது. அது வந்து மக்களுக்கானது, கட்சிக்கானதல்ல. ஒரு ஊரில் கும்பாபிஷேகம் பண்ணணும், இந்த கோயில் வந்து சிதிலமடைஞ்சு கிடக்கு, தேர் ஓடலை, அதை ஓட வைக்கணும், அரசு செஞ்சுதானே கொடுக்கணும். இது வந்து நீங்கள் உடனே நீங்கள் வந்து ஆன்மீக கருத்தில் போயிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. இது மக்களுக்கானது தான். மக்கள் ஆன்மீகத்தை விரும்புகிறார்கள். மக்கள் வந்து கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறான், அது வந்து வழிபடணும்னு நினைக்கிறான், வழிபாட்டு உரிமைக்காக வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து செஞ்சு தானே கொடுக்கணும். அதையும் இதையும் வந்து ஒப்பிடக்கூடாது. ஒரு அரசு நாத்திக அரசாக இருக்க முடியாது. அரசு என்பது பொதுவானது, அவ்வளோதான். கட்சியினுடைய கொள்கை, பெரியார் சார்ந்த கொள்கை, அது வந்து சமூக சோசியல் மூமெண்ட்டாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு கட்சியினுடைய கொள்கை, அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் தேர்தலில் போட்டியிடாமலேயே நம்ம கடவுள் இல்லைன்னு சொன்னாலே நம்ம ஓட்டு பண்ண அவரே சொல்கிறாரு. நான் கடவுள் இல்லை, நான் கடவுளை திட்டுறேன், ஜாதியத்தை திட்டுறேன், மதத்தை திட்டுறேன், நான் போய் ஓட்டு கேட்டேன்னா எவன் போடுவான், எனக்கு போட மாட்டான், அதனால் அந்த மக்கள்கிட்ட நான் ஓட்டு கேட்கவே வரல அப்படின்னு சொன்னார். அதனால் பதவி வெறுத்துட்டு தன்னுடைய கருத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனார். ஆனால் அண்ணா வந்து என்ன பண்ணார்னா அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். நம்ம வந்து நாத்திக கருத்தை கொண்டு போகணும், ஆனால் பெரியாருடைய கருத்துக்கு வடிவம் கொடுப்போம். அதே நேரத்தில் கட்சியினுடைய கொள்கையாக நம்ம கடவுள்னு சொன்னோம்னா இந்த கட்சி வந்து மக்கள்கிட்ட போய் சேர எளித மக்கள்கிட்ட போக முடியாது. அவங்களுடைய உரிமை சார்ந்த விஷயம் கூடாது. ஒரு மனிதனை வந்து நீ கடவுள் இல்லைன்னா அந்த கட்சியில் சேருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெரியார் அப்படி சொன்னார். காரணம் ஒரு ஓட்டு கேட்கல. அண்ணா வாக்கு வங்கி அரசியலுக்கு போனார், அதனால் இவர் அதை வந்து வலியுறுத்தலை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம வந்து மக்களுக்கு என்ன செய்யணும், கல்விக்காக செய்யணும், வேலை வாய்ப்புக்காக செய்யணும், பெண்ணிய உரிமைக்காக செய்யணும், ஜாதி மத மோதல்களை தவிர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கும் போதே பெரியார் வந்து நிற்பார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.